ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. கான்செப்ட் வந்துட்டு லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் எ கிவன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டருடைய பர்பஸ் என்ன நம்ம பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். ஸோ கிராஃப் நம்ம வரையும் போது நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஃப் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துப்போம். இந்த சம்முக்கு நம்ம y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் உங்களை கிராஃப் வரைய சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு ஒரு 3 பாயிண்ட்டு நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் கண்டுபிடிக்க போகிறோம். வில் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் 0 போடுறேன். என்ன ஆகும் உங்களுக்கு, y வேல்யூ 0. when x is 0 y also 0. பாயிண்ட்ஸ் எங்கன்னா எழுதுறேன் 0,0. அப்போ பாயிண்ட் இங்கே ஃபஸ்ட் நம்ம பிளாட் பண்ணிடுறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு நான் 1 போடுறேன், ஒய்க்கு 1 வந்திருக்கும். இந்த பாயிண்ட் 1,1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நான் வந்துட்டு √3 போடுறேன். சரிங்களா, √3னா 1.732 வேல்யூ. ஸோ மேபி அப்புறம் இங்கே வரும். அப்போ √3 போடும்போது எனக்கு 3 ஸ்கொயர் ஆகிடும். அது இங்கே வந்துடும் எனக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 2 போடுறேன். அப்போ எனக்கு 4 வந்துடும். இந்த பக்கம் முடிஞ்சது எனக்கு. நவ் வில் கோ ஃபார் நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ்லும் பார்த்தீங்கன்னா நான் என்ன வேல்யூ போட்டாலும் எனக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால பாசிட்டிவாக மாறிடும். ஸோ டெஃபினட்டாக இதுக்கு பேரலாக தான் எனக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துக்கிட்டு இருக்கும். இங்கேயும் பாயிண்ட்டு, இதுவும் பாயிண்ட் வந்துடும். ஸோ இட் கோஸ் ஆன், இப்படி வந்துடும். சரிங்களா, -4. இப்போ இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த கர்வுக்கு பேர் தான் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போ இந்த கர்வ் நம்ம எதுக்கு வரைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த பாயிண்ட் போட்டால் எக்ஸ் வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு y ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த கிராஃப்க்கு பேர் கண்டினியூஸ் கிராஃப். தெரியுதுங்களா, இந்த கிராஃப்க்கு பேர் கண்டினியூஸ் கிராஃப். எங்கேயுமே பிரேக் ஆகாமல், கிராஃப் எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக வர்றதுனால வி கால்ட் அஸ் கண்டினியூஸ் கிராஃப். ஓகே சார், அப்போ கிராஃப் எங்கன்னா பிரேக் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஓகே, யூ வில் டேக் த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 1/x + 2. இப்படி ஒரு கிராஃப் எடுத்துப்போம். இப்போ இதுக்கு அதே மாதிரி நான் ஒரு 4 பாயிண்ட் நெகட்டிவ்லையும் ஒரு 4 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் சொல்ல போகிறேன். குயிக்காக சொல்ல போகிறேன், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு நான் 0 போடுறேன். என்ன ஆகும், 0 போட்டால் இங்கே 1/0 + 2 வரும். வில் கெட் 1/2. ஸோ 0.5 அப்ராக்சிமேட் வேல்யூ. சிமிலர்லி 1 போடுறேன், 1/3 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2 போடுறேன், 2 + 2 4 ஆயிரும், 1/4 வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 போட்டாலும் ஒரு வேல்யூ 1/5 வரும். லெட் இட் பி. நெகட்டிவ் சைட் போயிடலாம். நெகட்டிவ் சைடு போட்டிங்கன்னா 0 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டே போட்டாச்சு. ஸோ -1 போடுறேன். -1 போட்டோம்னா 1/-1 + 2 என்ன ஆகும், சிம்பிளி 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு -2 போடுறேன். என்ன ஆகும், இங்கே தான் கவனிக்கணும். ஸோ y ஈக்குவல் டு 1/-2 போட்டிருக்கேன் சார். ஸோ +2 வந்திருக்கு. ஆன்சர் 1/0 வருது. 1/0 என்னது, நாட் டிஃபைன். அப்போ நம்மளுக்கு ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கல. எங்கே கிடைக்கல, எக்ஸ் ஈக்குவல் டு -2ல கிடைக்கல. அப்போ கிராஃப் இப்போ இது வரைக்கும் பிளாட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 0,1/2. 0 எங்கே இருக்குது, 1/2னா 0.5ன்னு சொன்னேன் நான். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இங்கே பிளாட் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1,1/3 விச் மீன்ஸ் 0.3 தான். 0.3ன்னு சொல்லும்போது அகெயின் 1,0.3 இதை விட இன்னும் கொஞ்சம் கீழே வரும். 0.5 விட இன்னும் கொஞ்சம் கீழே வரும். அடுத்துட்டு 2 போட்டிருக்கோம். 1/4னா 0.25 இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கிராஃப் உங்களுக்கு இப்படி போய்கிட்டே இருக்குது. நோ ப்ராப்ளம். இது நெகட்டிவ் சைட் போட்டாலும் ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு. -1,1 வந்துருச்சு இல்லைங்களா. அடுத்து இப்போ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக இங்கே கரெக்டாக கண்டினியூ ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஃப் இப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. கிராஃப் போயிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸுக்கு -2 போடும்போது மட்டும் எனக்கு கிராஃப் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அப்போது கிராஃப் வேறு பாயிண்ட்லேயே கண்டினியூ ஆகுமா சார்னா -3 போடுறேன். -3 போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், -1 வந்துடும். அகெயின் இங்கே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். -3 போட்டோம்னா -1 வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட் இப்போ இங்கே வந்துடும். அகெயின் -4 போட்டோம்னா டெசிமல் வேல்யூஸ் வரப்போகுது. 1/-4னா -0.5 வந்திருக்கும். ஸோ அதுவும் இங்கே வந்திருக்கும். இந்த கிராஃப் திரும்ப இங்கே கண்டினியூ ஆகுது. அப்போ உங்களுக்கு இதே கிராஃப் தான் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று -2 வரைக்கும் வர முடியல, -2 வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் -3லேருந்து திரும்ப கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 த கிராஃப் கெட்ஸ் டிஸ்கண்டினியூ. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கண்டினியூஸ் கிராஃப். இந்த மாதிரி பாயிண்ட் டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா இந்த கிராஃப்க்கு பேர் டிஸ்கண்டினியூ கிராஃப். சரி, இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு
நம்ம கிராஃப் கண்டினியூஸாக இல்லையா, டிஸ்கண்டினியூஸாக இல்லை, எந்த பாயிண்ட்டு டிஸ்கண்டினியூ ஆகுது, இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோங்க. எல்லா சம்ஸும் கிராஃப் போட்டு பார்க்க முடியுமா சார்னா நிச்சயமாக முடியாது. ஸோ அது மேத்தமெட்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணோம்னா, we are going to use the கான்செப்ட் ஆஃப் லிமிட். நம்ம கிளாஸ் 11ல் படித்த லிமிட்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் வந்துட்டு கண்டினியூஸ் கிராஃபா இல்லை டிஸ்கண்டினியூஸ் கிராஃபா, அப்படி டிஸ்கண்டினியூஸாக இருந்தால் எந்த பாயிண்ட்டு டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நான் போட்டேன், நான் அது எப்படி இருக்கு உங்களுக்கு, y = x² போட்டேன். யூ கேன் see that it is a polynomial function. ஸோ ரிமெம்பர் எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஏ கண்டினியூஸ். அப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். எந்த ஃபார்முலா, லிமிட் x tends to a f of x equal to f of a வந்துச்சுன்னா the graph is continuous everywhere. ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். வாட் இஸ் ஏ, அவன் கொடுத்துருப்பான் x = 5, x = 6 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் பாருங்க, எனக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதை முடிச்சிருக்கேன் சரிங்களா, எல்லோ கலர் இதை முடிச்சிருக்கேன் நான். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, starting from here, a function f of x is said to be continuous at x equal to a if and only if LHL equal to RHL equal to f of a ன்னு கொடுத்துருக்கேன். சரி, இதென்ன புதுசாக LHL RHL எப்போ நம்ம LHL RHL அப்ளை பண்ணணும், அதுதான் செகண்ட் பாயிண்ட். when we have to apply the LHL and RHL limit. கொடுத்துருக்க கிராஃப் அதை கொஷின் இன்டர்வல் கொடுத்து 2 கேட்டகரி அல்லது மோர் தென் 2 கேட்டகரியாக கொடுத்தாங்கன்னா we can apply LHL RHL. ஃபார் எக்ஸாம்பிள், f of x equal to xன்னு கொடுத்துருப்பாங்க, greater than or equal to 0 and x plus 2, x is less than 0. அப்போ 0 and after 0 we have a one function x, less than 0 we have another function. In this case you have to apply LHL and RHL formula. ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் டேரெக்டாக போட்டுடலாம் சொல்லியிருக்கிறேன். அன்லைன் திஸ் வேர்ட் டைரக்ட்லி அப்னைண்டும் போட்டிருக்கேன், டேரெக்டாக போட்டுடலாம், LHL RHL வேண்டாம். இப்படி இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா LHL RHL போடணும். மறுபடியும் இங்கே 2 பிரச்சனை வரும், 2 ஃபார்முலா இருக்குது. இங்கே பாக்ஸ் பாருங்கள், நான் இங்கே பாக்ஸில் வந்து மறுபடியும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே யூஸிங் ஹெச் வித்தவுட் யூஸிங் ஹெச், எப்போ ஹெச் யூஸ் பண்ணணும், எப்போ ஹெச் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஃபஸ்ட்டு கேட்டகரி கொஸ்டின் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெச் யூஸ் பண்ணலாம். இங்கே அப்சர்வேஷன் பாயிண்டில் பாருங்கள், we can use limit formula in terms of h if the functions are given in trigonometric. trigonometric function இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் டைரெக்டாகவே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெச் யூஸ் பண்ணி போடணும். நார்மல் அதர் தென் ட்ரிக்னாமெட்ரிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்தவுட் ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஹெச் வந்துட்டு எப்போ உங்களுக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் எக்ஸ் ப்ளஸ் 1, x² + 1 நிறைய வரும், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இது ஒரு டைப். பாயிண்ட் நம்பர் அப்சர்வேஷனில் இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். நான் இந்த ஃபார்முலா லேட்டராக உங்களுக்கு சம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், கொடுத்துருக்கிற வேல்யூ தான் ஏ, அவன் கொடுத்துருப்பான். அல்லது சம்ஸ் வரும்போது நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நீங்கள் அங்கே அப்சர்வ் பண்ணால் கூட முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள், f of x is said to be discontinuous at x equal to a if the following cases are arise. அப்போ என்னென்ன கேஸ் வர வாய்ப்பு இருக்குது, LHL RHL யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க சார். சரி, அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். வைங்க, ஒரு ஃபங்க்ஷன் போடுறீங்க, வருது LHL வேல்யூ 3 வருது, RHL வேல்யூ 5 வருது. நோ நீட் டு டிஸ்கஸ் அபவுட் f of a. f of வந்துட்டு a நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இங்கேயே முடிச்சிடலாம். 3 not equal to 5, therefore graph discontinuous at the given point. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸ் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. சரி, அடுத்துட்டு சப்போஸ் LHL ஈக்குவலாக வருது, 3 வந்திருக்கு, RHLம் 3 வருது. அப்படி இருக்கும்போது we should find f of a. அப்போது இந்த வேல்யூ ஒரு வேளை 5ஆவோ இல்லை -5ஆவோ இருக்குன்னு வைங்க.
இது ரெண்டும் LHL equal to RHL but not equal to f of a. Here also f of x discontinues at x equal to a. இங்கேயும் கிராஃப் வந்துட்டு டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் ஓகே பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? 3 வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். ஒன்று ஃபெயில் ஆனால் கூட அது ஃபெயில் தான். சரி, லாஸ்ட் கேஸ். இந்த மாடல் சம்ஸ் ஆக்சுவலாக இருக்குது, அதனால் எடுத்திருக்கேன். given that f of x is continuous, இங்கே பாருங்க, given that f of x is continuous at x equal to a, you are supposed to find unknown values like k, m, etc. என்ன கொடுத்துருக்கேன்? we can take LHL equal to RHL equal to f of a and proceed. அப்படின்னு என்ன அர்த்தம்? சப்போஸ் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் கொஷின் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே இன்டர்வல் சொன்னோன்னா இந்த கொஷினுக்கு பார்க்கலாம். இப்போ இதே சம் தான் கொடுத்துருப்பான். இப்போ இங்கே வந்துட்டு f of x நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டினியூஸாக இல்லையான்னு. ஆனால் அதே சம் என்ன பண்ணுவாங்கன்னா, f of x equal to kx x plus 2 x is greater than or equal to 0, x is less than 0ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருவாங்க, the function is continuous at x equal to 3, x equal to 0ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we can take LHL at x equal to 0, RHL at x equal to 0 equal to f of 0ன்னு எடுத்துகிட்டு நம்ம சம் போகலாம். என்ன பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் இங்கே 2 கூட கொடுக்கலாம், 2 எடுத்துக்கலாம், எது கொடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்னது செக் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ரிவர்ஸ் ப்ராசஸ், அவன் ஈக்குவல்னு சொல்லிடுவான், அதாவது கண்டினியூஸ்ன்னு சொல்லிடுவாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ, அன்னோன் வேல்யூஸ். லாஸ்ட் கேஸ், இங்கே ஒரு ப்ராப்ளம். LHL RHL எப்பவுமே யூஸ் பண்ணணுமா சார்? அதாவது அன்னோன் வேல்யூஸில் எப்பவுமே யூஸ் பண்ணணுமா? இல்லை. சில டைம்ஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு LHLும் RHLும் ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கும். அது எப்படி? எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங் நம்மளுக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 2, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா 0 மட்டும் வரக்கூடாது. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0வும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வும் இதுதான் ஒரே ஃபங்க்ஷன், இதுதான் ஒரே ஃபங்க்ஷன். அப்போ நம்ம இதை ரியல் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்பர் லைனில் பார்க்கும்போது -∞, ∞, 0, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0க்கும் இதே ஃபங்க்ஷன் தான். என்னது? f of x equal to x தான். சிமிலர்லி எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கும் f of x equal to நம்மளுக்கு x தான். ஸோ இங்கே LHL போட்டாலும் ஒன்று தான், RHL போட்டாலும் ஒன்று தான். ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி f of aக்கு ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே ரெண்டுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருப்பாங்க, அப்போ நீங்கள் அதை போடலாம். இப்போ இந்த தேர்ட் டாபிக்லேருந்து கொஞ்சம் புரியாதவங்க சம்ஸ் போடும்போது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், அப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தரவாக இருக்கணும், எப்போ என்ன பண்ணணும்னு தெளிவாக தெரியணும். தட்ஸ் ஆல். இப்போ நான் கடைசியாக சொன்னது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது, ரீட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.